Hello friends, welcome to Guru Rai Trading Analysis. 14th January மார்க்கெட் எப்படி முடிஞ்சிருக்கு, 15th January மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் நியூஸஸ் இருக்குது, ப்ளஸ் நேற்று நம்ம கொடுத்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து எப்படி ஸ்விங் ட்ரேட் ஸ்டாக்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, இன்னைக்கு நாளைக்கு வாங்குறதுக்கான ஸ்டாக்ஸ் என்னெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் அப்படிங்கிறதும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எப்படி மார்க்கெட் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நிஃப்டி பாருங்க, நிஃப்டியோட எடுத்து வச்சிருக்கேன். நம்ம சொன்னோம் நேற்று ஹெட் அண்ட் ஷோல்டர் பிரேக் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதுல இருந்து ஒரு இன்சைடர் கேண்டில் மாதிரி தான் வந்திருக்கு. பட் அது இது ரிவர்சலாக கம்ப்ளீட்டாக நம்ம கவுண்ட் பண்ண எடுத்துக்க முடியாது. ஸோ இது வந்து வீக்காக தான் இருக்கு. இது நாளைக்கு ஃபால் ஆனாலும் ஆகலாம். ஸோ இது ஒரு இன்சைடர் கேண்டிலாக இருக்கு இன்னைக்கு. அதனால இது வந்து ரிவர்சல்னால நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. பேங்க் நிஃப்டி பாருங்க, இன்னைக்கு ஃபால் ஆனதுலேருந்து இது வந்து ஓரளவுக்கு நல்ல பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு. இன்னைக்கு ஒரு 1.4% மேலே ஏறி இருக்கு. ஸோ இது வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை உடச்சி மேலே க்ளோஸ் வச்சிருக்காங்க. நாளைக்கு இன்னையோட க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் அகெயின் பாசிட்டிவாக மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸை கட் பண்ணி கீழே வந்ததுன்னா அகெயின் செல்லிங்காக தான் இருக்கும். நிஃப்டி மிட் கேப்பும் ஒரு இன்சைடர் கேண்டில் தான். ஃபால் ஆனதில் வந்து ஒரு இன்சைடர் கேண்டில் மாதிரி வந்திருக்கு. கரெக்டாக ரெசிஸ்டன்ஸில் தான் வந்து ஹிட் ஆகிருக்கு, க்ளோசிங் வந்திருக்கு. ஸோ இங்கேருந்து நாளைக்கு இந்த ரெசிஸ்டன்ஸை உடைச்சி மேலே போனால் தான் நம்ம வந்து பாசிட்டிவாக நம்ம எடுத்துக்க முடியும். இல்லைன்னா இங்கேருந்து ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸும் அதிகமாகவே இருக்குது. நிஃப்டி ஸ்மால் கேப்பும் பாருங்க, அதே சேம் தான், இன்சைடர் கேண்டில் மாதிரி தான் வந்திருக்கு. நாளைக்கு பாசிட்டிவ் ஆனாலும் இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இல்லை இன்னையோட க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆகினா ஃபால் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஒரு இன்டெஃபினட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கு. இது ஒரு இன்சைடர் கேண்டிலாக தான் இருக்கு. ஸோ கேர்ஃபுல்லாகவே இருங்க மார்க்கெட்டில். மற்றபடி இன்னைக்கு செக்டார்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎஸ்சி பேங்க்ஸ் எல்லாம் ஒரு 4.2% கிட்ட வந்து இன்னைக்கு பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. பிஎஸ்சி பேங்க் தான் அடுத்தது நிஃப்டி மெட்டல். இது ரெண்டு தான் வந்து அதிகமாக உங்களுக்கு பாசிட்டிவாக முடிஞ்ச செக்டார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தென் நிஃப்டியோட எனர்ஜி எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 2.9% கிட்ட வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிட்டையும் இதுகிட்ட தான் இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் வந்து பாசிட்டிவ் வச்சுட்டு ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டால் ரிவர்ஸ் ஆச்சுன்னு நம்மளால சொல்ல முடியாது. இந்தியா வீக்ஸும் பாருங்க, நேற்றுல இருந்து ஒரு 3.29% வந்து கம்மியாக இருக்கு. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். வாலடைல் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆனால் 15க்கும் கீழே போனால் தான் நம்ம வந்து ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டாக இருக்கும், இந்த ரொம்ப மோர் வாலடைல் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். அபவ் 15 வந்து எப்பவுமே வாலடைலாக தான் இருக்கும். ஸோ எல்லா செக்டாரும் கவனமாகவே இருங்க. வாங்க இப்போ நம்ம நேற்று நம்ம கொடுத்த ஸ்டாக்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒன்று வந்து பிரமல் ஃபார்மா நேற்று நம்ம கொடுத்துருந்தோம். பிரமல் ஃபார்மா வந்து நம்ம 234 மேலே வந்து வந்ததுன்னா நம்ம வந்து கன்சிடர் பண்ண சொல்லி சொன்னோம். 230 பிரமல் ஃபார்மா பாருங்க, இன்னைக்கு 234 மேலே வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆனதே 236 ஓப்பன் ஆகிட்டு 241 வரைக்கும் போட்டு அகெயின் 224 லோ போயிட்டு திரும்பி 235 கிட்ட வந்து க்ளோஸ் வச்சிருக்காங்க உங்களுக்கு. ஸோ இது வந்து நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். அகெயின் இந்த இது நம்ம சொன்ன அந்த 244 ரெசிஸ்டன்ஸ் நோக்கி போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதை நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். தென் பிசிபிஎல், சிஜி பவர், இண்டஸ்இண்ட் பேங்க் இதெல்லாம் வந்து நம்ம செல்லிங்க்கு கொடுத்துருந்தோம். அதெல்லாம் எதுவுமே நம்ம கொடுத்த அந்த லெவல்லையே டச் பண்ணல. அதனால் நீங்கள் என்ட்ரியே எடுத்திருக்க மாட்டீங்க. ராமகிருஷ்ணா ஃபோர்ஜிங்ஸ் பாருங்க, நம்ம வந்து 920க்கு மேலே வந்து இது வந்து பை பண்ண சொல்லுவோம்.
925க்கு மேலே நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கனாலும் இது பாருங்கள் அப் டு 953 வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் 938 வந்து ஒரு க்ளோஸ் வச்சுருக்காங்க. இது வந்து நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். இது வந்து நாளைக்கும் பாசிட்டிவாக இதுக்கு மேலே ஓப்பன் ஆகி போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. போனால் நம்மளோட டார்கெட்டை கண்டிப்பாக அச்சீவ் 995 அச்சீவ் பண்ணுறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நேற்று கொடுத்த ஸ்டாக்ஸு பார்த்துட்டோம். இப்போ நாளைக்கு நம்ம என்னெல்லாம் ஸ்டாக்ஸை இது பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வாட்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பிகேடி பாருங்க, 20 டே மூவிங் ஆவரேஜஸ்க்கு மேலே இன்னைக்கு ஒரு 5% வந்து நல்லா பாசிட்டிவாக ஏறி முடிஞ்சிருக்கு. இது நாளைக்கு இன்னையோட க்ளோஸுக்கு மேலேயே ஓப்பன் ஆகி எப்போ வந்து இது வந்து 826 827க்கு மேலே உங்களுக்கு ட்ரேட் ஆக ஆரம்பிக்குதோ அப்போ நீங்கள் இதை கன்சிடர் பண்ணலாம். பண்ணிங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு 5 to 6% வந்து மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மத்திய பாரத் அக்ரோ ப்ராடக்ட்ஸ் லிமிடெட் MBAPL இது பாருங்க, இன்னைக்கு நல்ல ஒரு 2.5% கிட்ட பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. இது நாளைக்கு இன்னையோட ஓப்பனுக்கு மேலேயே வந்து இப்போ இன்னையோட க்ளோஸ்க்கு மேலேயே ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆகிற பட்சத்தில் இதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி இதையும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். தென் மேசகான் டாக் பாருங்க, கரெக்டாக வந்து 20 டே அண்ட் 50 டே மூவிங் ஆவரேஜ் கிட்ட வந்து உங்களுக்கு வந்து அது வரைக்கும் ஹை வந்துட்டு க்ளோஸ் கீழே இறக்கி வச்சுருக்காங்க. எப்போ இந்த 20 டே அண்ட் 50 டே மூவிங் ஆவரேஜஸ்க்கு மேலே வந்து ஓப்பன் ஆகிட்டு ஒரு 4 hours சஸ்டெயின் ஆகுதோ அப்போ நீங்கள் இதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். பண்ணிங்கன்னா அது திரும்பி அகைன் ஆல் டைம் ஹையை நோக்கி போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது 2250க்கு மேலே ஒரு நாளைக்கு ஒரு 2 o'clock 3 o'clock மேலே அந்த ரேஞ்சிலே இருந்ததுன்னா நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா அது அதோட ஆல் டைம் ஹையான 2675 நோக்கி போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்தியா லிமிடெட், யூனிவாஸ்து இந்தியா லிமிடெட் பாருங்கள், நல்லா ஒரு 2 டேஸாக வந்து பாசிட்டிவாக போயிருக்கு. இன்றைக்கும் ஒரு 5% கிட்ட வந்து பாசிட்டிவாக தான் முடிஞ்சிருக்கு. நாளைக்கு இன்னோட க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆக ஆரம்பிச்சதுன்னா இதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். ஆனால் 2 நாளாக பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கிறதால கொஞ்சம் கவனமாகவே இருங்க. வேணால் ப்ராஃபிட் புக்கிங் வரதுக்கான சான்சஸும் இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. பஜாஜ் ஃபினான்ஸ் பாருங்கள், ஒரு 4-5 டேஸாக வந்து ஃபால் ஆன இதில் 20 டே மூவிங் ஆவரேஜ்லேருந்து சப்போர்ட் எடுத்து இன்றைக்கி ஒரு பாசிட்டிவாக ஒரு கேண்டில் வந்திருக்கு. நாளைக்கு இன்னையோட க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆக ஆரம்பிச்சதுன்னா இது வந்து 7430ங்கிற ஃபஸ்ட்டு டார்கெட்டையும் செகண்ட் டார்கெட்டாக 7595ங்கிறதையும் நோக்கி மூவ் ஆக ஆரம்பிக்கும். இதையும் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். ONGC பாருங்கள், இன்னைக்கு ஒரு 3-4 டேஸாக ஃபால் ஆனது 50 டே மூவிங் ஆவரேஜிலேருந்து சப்போர்ட் எடுத்து பாசிட்டிவாக மூவ் ஆயிருக்கு. ஸோ இது நாளைக்கு இன்னையோட க்ளோஸுக்கு மேலேயே ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆக ஆரம்பிச்சதுன்னா ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வந்து 265யும் செகண்ட் டார்கெட்டாக வந்து 274ம் மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதையும் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். இது எதுவுமே என்னோட ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் கிடையாது. இது என்னோட அனாலிசிஸ் தான். நீங்கள் உங்களோட ஓன் அனாலிசிஸை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் என்ட்ரி எடுங்க. இந்த மாதிரியான தகவல்களெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் குரு ராய் ட்ரேடிங் அனாலிசிஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட queries ஏதாவது இருந்தால் கமெண்ட்டில் தெரிவிங்க. நான் உங்களுக்கு அதுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அதுக்கான ஆன்சர்ஸை சொல்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.